பரித்தியஜந்தி. எத்தனை விக்னம் வந்தாலும் அந்த விக்னம் தொலையட்டும். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேது சர்வ விக்னோபசாந்தையே. இப்போ விஸ்வக்சேனரை பற்றி நம்ம பிரார்த்திக்கிறோம். சர்வ விக்ன உபசாந்தையே. தொடங்கினால் எத்தனை தடங்கல்கள் ஏற்படுமோ அந்த தடங்கல்கள் அத்தனையும் உடைத்தெறிந்து பகவான் நம்மோடு நிற்கட்டும். நம்ம குடும்பத்திலேயே அப்படித்தான் காரியத்தில் இறங்கி ஆகணும். இப்போ எல்லாம் நடந்துடும்னு நான் சொல்லவே இல்லை. இப்போ 10 காரியம் ஆரம்பிச்சா 5 தான் நடக்கும், 5 கெட்டுத்தான் போகும். 5 10ல் 10 நடந்ததுன்னா இது வைகுந்தம் ஆயிடுமே. அப்புறம் இது ஏன் சம்சாரமா இருக்க போறது? சுவாமி நான் எத்தனை ஆரம்பிச்சாலும் அப்படியே நடக்கணும், மொத்தம் நடந்துடணும். கண்டிப்பா நடக்கும். வாரம் கிளம்பலாம், வைகுந்தத்துக்கு போயிடலாம். அங்க போனா தான் அப்படி நடக்குமே தவிர இங்க உட்காந்து இருந்தா அப்புறம் இது இந்த லோகத்துக்கு அந்த லோகத்துக்கு வித்தியாசமே இருக்காது இல்லையோ. எனக்கு ஒரு ஆசை சுவாமி, அப்படியே நம்ம ஊரையே வைகுந்தமாக்கிவிட்டா என்ன ஆகும்? ஆகும். வைகுந்தம் நம்ம ஊராயிடும். ஏதோ ஒன்று மாதிரியானம் இல்லையோ. அதனால சட்டுலாம் அப்படி மாத்திர முடியாது. ஸ்ரேயாம்சி பகுவிக்னானி. நடுவில் விக்னங்கள் வந்ததுன்னாலும் தாண்டித்தான் போயாக வேண்டும். நகி கல்யாண கிருத்து கஷ்டித் துர்கத்தின் தாத்த கச்சதி. கல்யாணமா ஒரு செயலை தொடங்கினியானால் நமே பக்த பிரணஷ்யதி. என்னுடைய பக்தன் ஒரு நாளும் வீணா போக மாட்டான். அவன் எடுத்த செயலை நான் முடித்து கொடுக்கிறேன். இப்போ பாருங்க, தடங்கள் வந்தது, வேலை ஒழுங்கா நடக்கலேங்கிறதுக்காக ஒருத்தர் வேலையை நிறுத்தணும்னால் அது முதல்ல யாரா தெரியுமா இருக்கும்? பகவானாத்தான் இருக்கும். உபதேசம் பண்ணி நம்ம திருத்தணும்னு பார்க்குறாரே, எத்தனை தடவை அவர் ஜெயிச்சிருக்கார்? நான் தெரிஞ்சுட்டேன். நான் இன்னைக்கு உட்காந்துருக்கேனோ இல்லையோ. இப்போ நாம் யாரும் வைகுந்தம் போல. இப்போ அவர் எல்லாரும் வைகுந்தம் போனது தான் கீதை உபதேசித்தார். எத்தனையோ 1000 வருஷம் ஆயிட்டாலும் நான் இன்னும் போல. இப்போ அப்போ பெருமாள் ஜெயிச்சாரா தோத்தாரா? தோத்து போயிட்டார். நிச்சயமா சொல்லுவேன் தோத்து போயிட்டாருன்னு. இப்போ பின் அவர் திரும்ப திரும்ப படைக்கிறாரே. உலகத்தை படைக்கிறதே பெருமானுடைய பெரிய முயற்சி. ஒவ்வொரு தரம் படைக்கிறச்சேவும் அவர் சங்கல்பம் பண்ணிப்பறான், இந்த தரம் எல்லாரையும் மோட்சத்துக்கு அழைச்சின்னு போடணும்னு. ஒரு நாளும் ஒருத்தனும் வரவே மாட்டான். இப்போ கிருஷ்ணாவதாரம் நடக்கணும், ராமாவதாரம் முடிஞ்சு போச்சு. வைகுந்தத்தில் எல்லாரும் தூபஹாரத்தி காட்டியிருந்தாங்க. வேடிக்கையான கதை பாரு. நம்மாழ்வார் சொல்றார், சூட்டு நன்மாலகள் தூயன வேந்தி விண்ணோர்கள் நன்னீர் ஆட்டி அந்தூபந்தரா நிற்கவே ஆங்கு ஒரு மாயினால் ஈட்டிய வெண்ண தொடுவுண்ண போன் திமிலேற்று வன்கூன் கோட்டிடையாடினை கூத்து அடல் ஆயிரதம் கொம்பினுக்கேன்னு பாட்டு. ராமாவதாரம் முடிஞ்சு பெருமாள் திரும்பி போயிட்டார். அடுத்து கிருஷ்ணாவதாரம் பண்ணணும், நான் போயிட்டு வரேன்னு சொன்னாராம் வைகுந்தத்தில். மொத்த பேரும் உடனே போர்க்கொடி பிடிச்சிட்டா. நீர் ஒங்கியும் போக வேண்டாம், நீர் வைகுந்தத்தோடு இருந்தால் போகிறோம். இந்த அவதாரம் பண்ணி ஒரு பயன் இல்லை. ஓங்கி ஒரு குரல் வந்தது. பெருமாள் நடுங்கியே போயிட்டார். இங்கேயே எதிர்ப்பு குரல், கொடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டா, நம்ம எங்கே போகிறதுன்னே தெரியலையே. இப்போ சாதாரணமாக கீழோகத்தில் தானே இந்த கொடியெல்லாம் பிடிப்பா, வைகுந்தத்தில் வேற பிடிக்க ஆரம்பிச்சிட்டாலே, அங்கேயும் பிடிப்பா. அண்ணா பெருமாள் புறப்பாடு கண்டவர்களான கொடி பிடிச்சுன்னு போவா. கருட கொடி பிடிப்பாளே தவிர போர்க்கொடி பிடிச்சு அவர் பார்த்ததில்லை. ஏன் போக வேண்டாங்கிறீர்னு கேட்டார். நீர் ஏன் போகணுங்கிறீர்னு மகாலட்சுமி கேட்டார். இல்லை போனால் நிறைய பேர் மோட்சத்துக்கு அழைச்சின்னு வரலாம், நல்லவாழ்லாம் காத்துன்னு இருக்கா, அவர்களெல்லாம் அழைச்சின்னு வரலாம் என்னால். ஏன் ஏற்கனவே போய் எத்தனை பேர் அழைச்சின்னு வந்திருக்கீர்? ஒத்தரும் வரல, இப்போ எதுக்கு இன்னொரு தரம் போக வேண்டும்? வேண்டவே வேண்டாம். பெருமாள் பார்த்தார், இவளை சமாளிக்கவே முடியல, அவளுக்கு நன்னா தெரியுது எத்தனை பேரை கூண்டு வந்திருக்கோன்னுட்டு. எப்படியாவது இவ கண்ணில் மண்ணை தூவிட்டு போனாத்தான் உண்டு. அடுத்த நாள் ஆராதனை ஆரம்பிக்கிறது. தீபஹாரத்தி தூபஹாரத்தி காட்டுவாள் இல்லையோ, சாம்பிராணி அகில் புகை போட்டு அப்படி குப்புன்னு புகையா இருக்கிறச்சே, நடுவில் புகை மண்டலம். அந்த பக்கம் பகவான் உட்காண்டிருக்கார், இந்த பக்கம் எல்லாரும் இருக்கா. கண்ணன் ஒரு நிமிஷம் யாருக்கும் கண்ணுக்கு தெரியல. அந்த நிமிஷத்துக்குள்ள கீழே மதுரையில் வந்து பிறந்துட்டாரோ. பிறந்துட்டு இத்தனை நாள் 100 வருஷங்கள் பண்ண வேண்டிய சேட்டுகள் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப போய் வைகுந்தத்தில் தங்கிட்ட உட்காந்துட்டார். இப்போ இவ்வளோ நேரம் அவள் என்ன தெரியுமா பண்ணிட்டா? அதே தூபஹாரதி. ஏன்னா வைகுந்தத்தில் நேரம் ரொம்ப நீளம். நம்ம லோகத்தில் 100 வருஷம் போகிறதுக்கு அங்கே ஒரு நிமிஷம் கூட தாண்டாது. ஏன்னா காலமே ஓடாது வைகுந்தத்தில். அதனால் அவர்கள் தூபஹாரதி பண்ணிகிட்டே இருந்தாலாம். இவர் கிடுகிடுன்னு கீழே வந்தார், மறுபடியும் மேலே போய் தன்னிடத்தில் உட்கார்ந்து விட்டார். அதில் யாரோ 2 பேர் இவர் பிடிச்சிட்டா. இவர் தண்டில் மண்ணை தூவிட்டு போனால் கூட வாசல்ல உள்ள வரார் பாருங்க வைகுந்தத்தில். அப்போ 4 பேர் நின்றுண்டு அவரை சூழ்ந்துட்டு கேட்டாலும், ஏதோ கீழே போய் கூண்டு வர போகிறேன்னு சொன்னீரே, எத்தனை பேரை அழைச்சின்னு வந்திருக்கீன்னு ஒருத்தன் பிடிச்சுட்டான். கையும் மெய்யுமா பிடிபட்டுட்டார். பதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் முடியல, ஒத்துரு இல்லை, கூட யாரும் வரவே இல்லை. கீதையை கேட்டுண்ட அர்ஜுனன் கூட வரல. என்ன பண்ணுவார் அவர்? அர்ஜுனனுக்கு இவ்வளோ பெரிய கீதை சொன்னார். ஆமாம் கண்ணா சரணம்னு சொல்லணுமா வேண்டாமா? நன்னா கீதையை கேட்டுன்னுட்டு சண்டை போட மாட்டேன்னு சொல்லிட்டு சண்டையை போட்டு ராஜ்யத்தை ஜெயிச்சுட்டு சொர்க்கம் அது இது ஆட்டம் பாட்டம் கேளுக்கேன்னு போயிட்டான். வரவே இல்லை கண்ணன்ட்டியப்போ. அவ்வளவு ஏன் இப்போ? அதுக்கப்புறம் ஒரு நாள் அரண்மனையில் கண்ணன் பார்த்து கேட்குறார், அர்ஜுனா அவனுக்கு கீதை சொன்னேனே, நீ ஒரு 4 ஸ்லோகம் திருப்பி சொல்லேன்னா மொத்தமாக மறந்து போயிட்டேன்னு விட்டான்.
கண்ணனு தூக்கி வாரி போட்டது. இதுக்கா அர்ஜுனா உனக்கு இவ்வளவு தூரம் சொன்னேன்னால் ஒன்று செய்ய, நீ எனக்கு அத்தை பிள்ளை இல்லையா, அதனால் மீண்டும் ஒரு முறை கீதை சொல்றியான்னா வந்தது கோபம் இருக்கு. நீ கேட்கச்செல்லாம் திரும்ப சொல்றதுக்கா நான் இருக்கேன். இப்போ போனா போறது அணுகீதைன்னு ஒன்று சொன்னார். அது 2ஆம் பகுதி இருக்கு மகாபாரதத்தில். நம்ம ஒரு கீதையை மட்டும் படிச்சிடுறோம். அதுக்கு அடுத்த பகுதிக்கு அணுகீதைன்னு பேர். மறந்ததுனால சொன்னது. அப்ப அர்ஜுனன் மறந்துட்டாரே தவிர நம்ம ஆச்சாரியர்கள் மறக்கவே இல்லையே. அன்னைக்கு அர்ஜுனன் கேட்டபடி நடக்கல. ஆனா வியாசர் எழுதி வச்சுட்டார். எழுதி வச்சத நம்ம ஆச்சாரியர்கள் பிடிச்சுன்னுட்டு இன்னி வரைக்கும் கீதையோட வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையோ. ஆகவே பகவான் கீழே வந்தார், புறப்பட்டு திரும்பி போனார். ஒருத்தரும் கூட போல. ஒருத்தர் வேடிக்கை சொன்னார், பின்வண்டியில 4 பேரை வர சொல்லிட்டு நாம முன்வண்டியில போனால் எங்க வர வேண்டி வாழ்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? திரும்பி திரும்பி பார்ப்போம் இல்லையா. அப்படின்னா பின்னாடி வண்டியில் வர சொல்லியிருக்கேன்னு. அதை போல கண்ணன் இங்கேயோ திரும்பி திரும்பி பார்த்தாராம். பின்வண்டியில் ஒரு 10 பேர் வர சொல்லியிருக்கேன், வள்ளம் வந்துட்டு இருக்கா பூலோகத்திலேருந்து, நான் முன்வண்டியில் வந்துட்டேன்னுட்டு அந்த முகத்தை திரும்பிச்சே அந்த கருவழி இப்படி திரும்பித்தான். பின்னாடி இருக்கிற குடுமி முன்னாடி வந்துதான். முன்னாடி போட்டுருக்கிற மாலை பின்னாடி போச்சான். அந்த முகம் அப்படி முகத்தை சுழிக்கிறது, மூக்கை விடைக்கிறது, கண்ணை மலர்த்துறது, அந்த உதட்டை சுழிக்கிறத பார்த்துட்டு என்ன கேள்வி கேட்க வந்தாலோ மறந்தே போயிட்டாலாம் நித்தியசூரிகள். இந்த அழகை பார்த்துட்டு இப்படியே இருப்போம். இவனை எதுக்கு நாம கேள்வி கேட்கணும்? இப்போ அவனா தவிக்கிறான், ஒருத்தரும் வரமாட்டேங்கிறா, திரும்ப திரும்ப பூலோகத்துக்கு போறா. அப்ப மகாலட்சுமி சொல்றா, இத்தனையும் பட்டாலும் இவர் திரும்ப படைக்கத்தான் போறார், போத்தான் போவார். எதனாலேனால் முயற்சி திருவினை ஆக்கும். ஒரு நாளும் பகவான் விட்டுடவே மாட்டார். இந்த ஜென்மம் இல்லைன்னா அடுத்த ஜென்மம், அடுத்த தரம் இல்லைன்னா அடுத்த தரம், இந்த அவதாரம் இல்லைன்னா அடுத்த தரம். அப்ப ஆனானப்பட்ட கடவுள் அத்தனையும் நிமிஷ பொழுதுல மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறவர். நாமா வரட்டும்னு பார்த்து காத்துட்டு இருக்கலையா? அப்போ எவ்வளவு பொறுமையோட நம்மளை திருத்தணும்னு பார்க்கிறார். நம்ம எத்தனை தப்பு வழி போனாலும் உள்ளத்துக்குள்ள உட்காந்து எத்தனை பொறுமையோடு இருக்கார். இந்த உள்ள இருக்கிற நகம், சீழு, சதை, ரத்தம், மாம்சம் பார்த்தா நமக்கே வாயில் எடுக்க வரும். இதுதான் நமக்குள்ள இருக்கு. இப்போ வெட்டி பார்த்தா உள்ள ஏதான் நன்னா இருக்க மாதிரி இருக்க சந்திரமா பூசி வச்சிருக்கோம், நாற்றமா நாரும் உள்ள என்ன இருக்கோ அதுக்குள்ள பெருமாள் உட்காண்டு இவன் மனசுல எப்பவான்னு நல்லெண்ணம் வருமான்னு காத்துட்டு இருக்காரு. என்ன பொறுமை இருக்கணும் அவருக்கு, எவ்வளவு சகிப்புத்தன்மை இருக்கணும். அவரை பார்த்து தான் நாம முயற்சி திருவினையாக்கும்னு தெரிஞ்சுக்கணும். தடங்கள் வருது, நாம சொன்னதை கேட்க மாட்டேங்கிறாளேங்கிறதுக்காக மனசொடிந்து போய்விடவே கூடாது. எத்தனையா இருந்தாலும் மனசு ஒடியாமல் தைரியமா விவேகத்தோட தீரனா எதிர்கொண்டு தான் நாம செய்ய வேணுங்கிறது தான் இந்த ஸ்லோகமே சொல்றது.